அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ வாயிலாக சரோஜினி தாமோதரன் அறக்கட்டளை சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வித்யாதன் ஸ்காலர்ஷிப் எல்லாரும் அப்ளை பண்ணியிருப்பீங்க. வித்யாதன்னா என்ன, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எங்களுடைய சரோஜினி தாமோதரன் அறக்கட்டளை ஆனது வெவ்வேறு கோணங்களில் பணியாற்றி வருகிறது. அதில் கல்வி, சுகாதாரம், இயற்கை, விவசாயம், சமூக நலன். ஸோ அதில் நம்ம இன்னைக்கு முக்கியமாக பார்க்க போகிறது வித்யாதன் பற்றி தான். வித்யாதனின் கண்ணோட்டம், தேர்வு செய்யப்படும் முறை, இணைய வழி தேர்வுக்கான வழிமுறைகள். ஸோ ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் எப்படி செலக்ட் பண்ணுறோம் மற்றும் ஆன்லைன் தேர்வுக்கான வழிமுறைகளை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வித்யாதன் சரோஜினி தாமோதரன் அறக்கட்டளை என்கின்ற ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம் மூலயமா 1999 ஆண்டு கேரளாவில் முதல் முறையாக தொடங்கப்படுது. இது திரு SD ஷிபுலால், இவர் நிறுவனர் மற்றும் இன்ஃபோசிஸோடைய முன்னாள் CEO மற்றும் அவர்களுடைய மனைவி திருமதி குமாரி ஷிபுலால் இவர்களால் தொடங்கப்பட்டது. ஸோ இவர்களுடைய பார்வை என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமது சமூகத்தில் உள்ள வறியவர்களின் வாழ்க்கையை தாக்கமான மற்றும் முறையான தலையீடுகள் மூலம் மாற்றுவது. ஸோ வித்யாதனில் தகுதியின் அடிப்படையில் ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ணுறோம். பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கு இந்த உதவித்தொகையானது வழங்கப்படுது. ஸோ ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருப்போம், அவங்களுடைய ஆண்டு குடும்ப வருமானம் 2 லட்சத்திற்கும் உள்ளாக இருக்கணும்னு. ஸோ வித்யாதன் பார்வை மற்றும் பணி, கல்வியின் மூலம் வாழ்க்கையை மாற்றி அமைத்தல். ஸோ இந்தியா முழுவதும் அடுத்த 4 to 5 ஆண்டுகளில் 1 லட்சம் உதவித்தொகையை எட்ட வேணும் அப்படின்றதான் எங்களுடைய இலக்கு. வித்யாதன் திட்டம் 1999 கேரளாவில் தொடங்கப்பட்டுச்சு. பிறகு 2014 கர்நாடகா, 2016 தமிழ்நாடு, ஆந்திரா மற்றும் தெலுங்கானா, 2017 புதுச்சேரி, மகாராஷ்டிரா மற்றும் குஜராத், 2018 ஒடிசா மற்றும் கோவா, 2020 புதுடெல்லி, 2021 லடாக், 2022 பீகார், ஜார்க்கண்ட், 2023 ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், பஞ்சாப், 2024 மேற்கு வங்காளம், ஹரியானா மற்றும் சண்டிகர் ஆகிய மாநிலங்களில் முறையை தொடங்கப்பட்டது. நிதி உதவிக்கு கூடுதலாக வழிகாட்டு மற்றும் பயிற்சி. ஸோ வெறும் ஸ்காலர்ஷிப் மட்டும் கொடுக்கறது இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங், அப்புறம் அவங்க அடுத்து என்ன படிக்கலாம் அப்படின்றத பற்றியும் நாங்கள் பேசுவோம். ஸோ இது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11th கம்ப்ளீட் பண்ணி லீவில் இருப்பாங்க. ஸோ அப்போது நாங்கள் இந்த ட்ரைனிங் கொடுப்போம். அடுத்து அதே ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் போகும்போது 3 ஆண்டு முடிவில் அவங்களுக்கு ட்ரைனிங் ஆனது வழங்கப்படும். வித்யாதனில் 11ஆம் வகுப்பில் செலக்ட் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ் 11ஆம் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு வரை இந்த ஸ்காலர்ஷிப்பை பெறுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி நாங்கள் செலக்ட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, தேர்வு, நேர்காணல் மற்றும் வீட்டு வருகை, டெஸ்ட்டு, இன்டர்வியூ, அப்புறம் ஹவுஸ் வெரிஃபிகேஷன் நடத்தப்படுது. ஸோ அந்த வித்யாதன் மூலயமா பட்டப்படிப்பு பெற்ற மாணவர்கள் இங்கே எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 4900. அதில் 1600 இன்ஜினியர்ஸ், 250 டாக்டர்ஸ் மற்றும் 900 தொழில்முறை படிப்புகளை பயின்ற மாணவர்கள். இதுவரைக்கும் சுமார் 63,000க்கும் மேற்பட்ட உதவித்தொகை கொடுத்துருக்கோம் மாணவர்களுக்கு. அடுத்த 4 to 5 ஆண்டுகளில் இந்தியா முழுவதும் 1 லட்சம் ஏற்றுவது தான் எங்களுடைய இலக்காக இருக்குது. உதவித்தொகை 10,000 முதல் 75,000 வரை வருடத்திற்கு கொடுக்கப்படும். அந்த 11th and 12th படிக்கும்போது அவங்களுக்கு 10,000 கொடுப்போம். அடுத்து நீங்கள் என்ன கோர்ஸ் படிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் மாறும். நார்மல் 3 year டிகிரி கோர்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அப் டு 25,000, இன்ஜினியரிங்க்கு அப் டு 55,000, 4 year டிகிரி கோர்ஸ்க்கு அப் டு 40,000 to 45,000 வரைக்கும், மெடிக்கலுக்கு 75,000 வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது வித்யாதன் தூதர்கள். இவங்கெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித்யாதனில் ஸ்காலர்ஷிப் வாங்கி படித்து இப்போ ஒரு நல்ல பொசிஷனில் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்மக்கிட்ட நிறையா பேர் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் இந்த வீடியோவில் போட முடியாது. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் பேர் தான் அந்த வீடியோவில் போட்டிருக்கோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட்டாக இருக்கிறது மெய்வாசகம் டி. இவர் கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் டாக்டராக இருக்கார். ஜெயச்சந்திரன் ஆர், இவர் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஜோஹோவில். வருண் ஆனந்த் அசோசியேட் கன்சல்டன்ட் அட் அடாப். மதிநேசிகா நேவியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ முகமது ஷர்மிளா யானம் டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்க. இவங்க புதுச்சேரி CM கிட்ட இருந்து பெஸ்ட் சைல்டு அவார்டு வாங்கியிருக்காங்க.
அடுத்து பார்க்கறது தன்ராஜ். இவர் வந்து ஒரு நல்ல பேச்சாளர் மற்றும் இலக்கியவாதி. ஹேமவர்ஷினி வந்து டிஎன் கவர்மெண்ட்டே வந்து அவங்கள நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணனால சிங்கப்பூர் அண்ட் மலேசியாவுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. ஸ்காலர்ஷிப்க்கு ஸ்டூடெண்ட்ஸை எப்படி செலக்ட் பண்ணுறோன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ துவக்கத்தில் நாங்கள் எப்படி ரீச் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியா, லெட்டர்ஸ் வந்து ஸ்கூலுக்கு சென்ட் பண்ணுவோம், நியூஸ் பேப்பர்ஸில் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுப்போம். அடுத்து விண்ணப்பம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும், பேப்பர்ஸாக கொடுத்தா எடுத்துக்க மாட்டோம். மாநிலத்தில் உள்ள அனைத்து மாவட்டத்தில் இருந்து வர அப்ளிகேஷன்ஸையும் நாங்கள் எடுத்துக்கிறோம். தேர்ந்தெடுத்தல் வந்து தகுதி வந்து உங்களுக்கு 2 lakhs இன்கம்க்கு கீழே இருக்கணும். ஸோ மார்க் ஷீட்ஸ் அப்லோட் பண்ணணும். அடுத்து உங்களுடைய ஃபோட்டோவை அப்லோட் பண்ணியிருக்கணும். விண்ணப்பத்தின் முழுமை. அப்ளிகேஷன்ஸ் எதுவுமே பிளாங்காக இருக்கக்கூடாது, எல்லாமே ஃபில் ஆகிருக்கணும். சாராத செயல்பாடுகள் அப்படின்னா உங்களுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ். அடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிசேபிள்டாக இருக்காங்க, இல்லை அம்மா அப்பா இல்லாத மாணவர்களுக்கு வெயிட்டேஜ் அதிகமாக கொடுத்து அவங்க டெஸ்ட்டுக்கு செலக்ட் ஆவாங்க. அடுத்து ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும். இந்த டெஸ்ட்டு வந்து அப்ளை பண்ண எல்லாருக்குமே இல்லை, வெறும் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும்தான் இந்த டெஸ்ட். இந்த டெஸ்ட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஜிக்கல் அண்ட் அனாலிட்டிக்கல் கேப்பபிலிட்டிஸை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த டெஸ்ட். இது வந்து 40 மார்க்ஸ்க்கு இருக்கும், மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ். ஸோ 60 minutes டைம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் செலக்ட் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ் நேர்முக தேர்வுக்கு போவாங்க, அதாவது ஆன்லைன் இன்டர்வியூக்கு போவாங்க. ஆன்லைன் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ் வீட்டு வருகைனா ஹவுஸ் வெரிஃபிகேஷன். உங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் எப்படி இருக்குது, ஃபேமிலி சுச்சுவேஷன் எப்படி இருக்குது, ஸோ நீங்கள் சொன்னது எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றத வெரிஃபை பண்ணுறதுக்கு தான் இந்த ஹவுஸ் வெரிஃபிகேஷன். ஸோ இது வந்து எங்கள் டீம்லேருந்து வாலண்டியர்ஸோ ஸ்டாஃபோ வந்து வெரிஃபை பண்ண வருவாங்க. ஸோ ஒன்ஸ் வெரிஃபை ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு அமௌண்ட் வந்து உங்கள் ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட்டுக்கே நாங்கள் போட ஸ்டார்ட் பண்ணிடுவோம். மாணவர்களிடமிருந்து நாங்கள் எதிர்பார்ப்பது கல்வியில் நீங்கள் சிறப்பாக செயல்படணும் மற்றும் வித்யாதன்லேருந்து ஏதாவது ப்ரோக்ராம், ட்ரைனிங் செஷன், வாலண்டியர் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். உங்கள் கல்வி சார்ந்த நிலையை உடனடியாக புதுப்பிக்கவும், கல்வி உதவித்தொகை பெற வித்யாதன் கோரிய ஆவணங்களை பதிவேற்றவும். ஸோ நாங்கள் உங்ககிட்ட இருந்து சில டாக்குமெண்ட்ஸ் வந்து எதிர்பார்ப்போம். அது என்ன அப்படின்னா, மார்க் ஷீட், பாஸ்புக்கோடைய ஃபர்ஸ்ட் பேஜ் ஃபோட்டோ, ஸ்கூல் ஃபீஸ் ரெசிப்ட், காலேஜ் ஃபீஸ் ரெசிப்ட், இதெல்லாம் கேட்போம். ஸோ இது எதுக்கு அப்படின்னா, அந்த உதவித்தொகையை உங்களுக்கு போடுறதுக்கு தான். ஸோ அதை நீங்கள் சப்மிட் பண்ணணும். நீங்கள் நிதி ரீதியாக நிலையானதாகவும் மாறிவிடவும் தேவைப்படும் மற்றொரு மாணவருக்கு ஆதரவளிப்பீர்கள் என்ற உறுதிப்பாட்டை கொடுங்கள். இது கட்டாயமல்ல, உங்கள் விருப்பத்தின் அடிப்படையே. நீங்கள் ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்க கஷ்டப்படுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்க, சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இது வந்து கட்டாயமல்ல, இது உங்கள் விருப்பத்தின் அடிப்படையிலே தான். உங்கள் நன்மைக்காக தொழில்நுட்பம் பயன்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். ஸோ இப்போ டெக்னாலஜி அதிகமாக வளர்ந்துட்டு வரனால டெக்னாலஜி எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத கற்றுக்கோங்க. ஸோ அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் ஒரு வெளிப்படையான அமைப்பு, உங்களிடமிருந்து அதே வெளிப்படைத்தன்மையை எதிர்பார்க்கிறோம். எங்கள் SDF வித்யாதனுக்கு மதிப்பு மிகவும் முக்கியம். நன்றி.